கேபிஒய் பாலா நடித்த அதாவது இப்போ மக்கள் நாயகன் கூட சொல்லலாம் அவர. மக்கள் நாயகன் நடித்த காந்தி கண்ணாடி திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் பல எதிர்ப்புகளை தாண்டி தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. ஆனா, பெரிய பெரிய நடிகரோட படம் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னா, வேர்ல்ட் வைட் அந்த மாரி ரிலீஸ் ஆகும். இவருடைய படம் அந்த மாரி ஆகல. இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தியேட்டர்லயே பல தியேட்டர்ல பேனர் வைக்க விடல, போஸ்டர் ஒட்ட விடல. அந்த மாரி நெறைய பிரச்சனைகள சந்திச்சு, எப்படியோ ஒரு வழியா வந்து கமலா தியேட்டர் இந்த மாரி சில தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ரிலீஸ் ஆன தியேட்டர்கள்ல ஹவுஸ்ஃபுல். டிக்கெட்டே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நெறைய மக்கள் வந்து வந்துட்டு திரும்பி போறதும் அந்த மாரி இருக்கும். படம் பார்த்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஒரு நல்ல ரிவ்யூ குடுத்துருக்காங்க மக்கள். ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்ல. டைரக்டர் நல்லா பண்ணிருக்காரு. பாலா நல்லா பண்ணிருக்காரு. சிரிக்க வச்சிருக்காரு, அழ வச்சிருக்காரு, நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு நல்ல ஒரு ஸ்டோரி. எல்லாருமே வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து வந்த ஒரு நல்ல கதையா இருக்கு. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்ல படம். ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு. கடைசி ஒரு 20 மினிட்ஸ் ரொம்பவும் அழ வச்சுட்டாரு எல்லாரையுமே. அழாம யாருமே வெளிய வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில அவ்ளோ நல்ல ஒரு ரிவ்யூ கிடைச்சு இந்த பாலாவோட காந்திகாந்த் திரைப்படத்திற்கு. இதுல சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, எம்ஜிஆர், காமராஜர் இவங்கள மாதிரி இவங்களோட மறு உருவமா பிறந்திருக்காரு பாலா அப்படிங்கிற மாரி எங்களுக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா, அவர் வந்து மக்களுக்கு அவர்கிட்ட இருக்க பணத்த வந்து மக்களுக்கு மட்டுமே உதவி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. அதனால கண்டிப்பா இந்த படத்த போய் எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள், சோசியல் மீடியாக்கள்ல, நெறைய இதுல வந்து எல்லாருமே சொன்ன விஷயம். அவருக்காக நம்ம இந்த ஒரு படத்த போய் பார்க்கலாம். அவர வந்து நம்ம என்ன தூக்கி விட்டோம்னு சொன்னா, பல குடும்பங்கள் நல்லா இருக்கும். அவர் வந்து அவர்கிட்ட இருக்க பணத்த எல்லாத்தையுமே மத்த மக்களுக்கு குடுத்திருக்காரு. மக்களுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காரு ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருக்காரு இப்போதைக்கு. ஆம்புலன்ஸ் வசதி செஞ்சு குடுத்திருக்காரு. ஆட்டோ வாங்கி குடுத்திருக்காரு. நெறைய பேருக்கு வீடு கட்டி குடுத்திருக்காரு. அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பணம் இருக்கும்போது இந்த மாரிலாம் பண்றாருன்னா, இந்த படத்த நம்ம நல்லா ஓட வச்சு நெறைய பணம் சம்பாதிச்சாருன்னா, கண்டிப்பா மக்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு, மக்களுக்கிடையே கண்டிப்பா பாலாவுக்காகவாவது இந்த படத்த போய் பார்க்கணும். படம் எப்படி வேணாலும் இருக்கட்டும். பாலாவுக்காக நாங்க போய் படம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, மக்கள் வந்து நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனா, நல்ல ஒரு படத்த குடுத்திருக்காரு. அதுக்காக வந்து பாலா அவர்கள் நன்றி சொல்லியிருக்காரு எல்லாருக்கும். நான் வந்து எல்லா தியேட்டர்களுக்கும் வந்து விசிட் வரேன். என்னோட படம் எந்த தியேட்டர்லாம் ஓடுச்சோ, அந்த தியேட்டர்லாம் கண்டிப்பா நான் வந்து விசிட் வந்து உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். நேர்ல வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா, எல்லா தியேட்டர்லயும் இந்த படத்த வந்து ஷோ போடுங்க அப்படின்ற மாதிரி நெறைய தியேட்டர்ல போடல. நீங்க எந்த தியேட்டர்கள்லாம் ஷோ வரலையோ கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்தந்த தியேட்டர்கள்ல வந்து போட சொல்லி நாங்க வந்து பேசி பார்க்குறோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம, நீங்க எனக்கு வந்து இவ்ளோ சப்போர்ட் கிடைச்சது உங்களால மட்டும் தான். உங்களோட கால்ல விழுந்து நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நன்றி சொல்லியிருக்காரு பாலா. கண்டிப்பா வந்து மலேசியாலயும் வந்து இதோட ஷோ வந்து போடுறதுக்கு வந்து பெர்மிஷன் குடுத்துருக்காங்க. 5 நாள் தான் ஆச்சு. நீங்க அவ்ளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. வயதானவர்கள், இளம் வயதினர்கள் சேர்ந்தவர்கள், டீனேஜ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவருக்கு அவ்ளோ வந்து ஆதரவு குடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவரோட கன்னத்த கிள்ளி இப்போ பாட்டிமாருங்க, அந்த மூதாட்டிகள் எல்லாரும் வந்து அவ்வளோத்துக்கும் அவர வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இது இவருடைய முதல் படியா இருக்கும். இவர் வந்து மக்கள் நாயகன்னு சொல்றாங்க. கண்டிப்பா இவர் வந்து பெரிய, 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 பெரிய லெவல் போய் பெரிய உச்சத்த தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க. அது மாதிரி கண்டிப்பா இவர் வந்து பெரிய லெவல்ல வந்து பெரிய ஆளா வருவாரு.